ஐயா, பொதுவா ஞானிகள், மகான்கள் வந்து சீடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம சாமி வந்து எல்லாரையும் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாரு? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாரு? அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறாருங்களா? எல்லாத்தையும் சொன்னது தான் எங்ககிட்ட சொன்னார். தி பெகர் டசன் ஹாவ் எனி டிசைபிள்ஸ், தி பெகர் டசன் ஹாவ் எனி டிவோட்டீஸ், தி பெகர் ஹேஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிச்சைக்காரனுக்கு பக்தனும் கிடையாது, சீடர்களும் கிடையாது. இந்த பிச்சைக்காரனுக்கு நண்பர்கள் மட்டும்தான் உண்டு. சுவாமி எதையுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிறவர். இன்னைக்கு எங்கள் அப்பா தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். மை ஃபாதர் லோன் இஸ் இந்த பாஸ்ட், இந்த ப்ரெசன்ட், இந்த ஃப்யூச்சர். மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ்ன்னு சொல்கிறாரோ. அன்றைக்கி ஒருத்தனை கூப்பிட்டு அவன் என் சீடனை எப்படி சொல்ல முடியும்? அவன் என் டிவோட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. என்ன சொரூபம் மாறி இருக்கலாம், ஆனால் உள்ள இருக்க ஆத்மா எல்லா இடத்துலையும் ஒன்று போல தானே இருக்குது. அதனால் அவர் சொன்னது நண்பனுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒக்கப்படத்தில் வேறு வேர்ட்ஸ் கிடையாது. அந்த உருவ மாறுபாட்டில் உங்களை ஒரு எப்படி கூப்பிடுறது? சீனிவாசன் கூப்பிட நண்பா, எத்தனை தடவை நண்பான்னு கூப்பிட்டுப்பாரு, எத்தனை தடவை தம்பின்னு கூப்பிடுவார். தம்பி இங்கே வாங்க. ஆனால் ஒரு நாள் என் பக்தனே வா, என் சிஷியனே வா, இந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறதுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவர் யாரையும் சிஷியனை ஏற்றுக்கிட்டதும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு, சமத்துவம், எல்லா இடத்துலையும் அவருடைய ஈஸ்வரனை, அவருடைய பகவானை பார்க்கறது, பகவானாகவே இருக்கிறது. அதனால் அவர் யாரையும் அவர் சீடனை ஏற்றுக்கவும் இல்லை, சீடனை கருதுனதும் இல்லை, பக்தனாகவும் கருதுனது இல்லை. அவர் எல்லாரையும் தெய்வ சொரூபங்களாக தான் பார்த்தார். அதனால் நட்பு தான் பாராட்டினார்.